The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதியில் 6 தொகுதிகளில் திமுக கூட்டணி வசந்தம் இருக்கு. உங்களுக்கு தொகுதி எளிதா இருக்கா? தொகுதி எளிதுன்னா எனக்கு என்னுடைய சொந்த தொகுதி இது. நான் போகிற இடமெல்லாம் மக்கள் நல்லா ஆரவாரமாக வரவேற்கிறாங்க, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ மக்கள் கொடுக்குற அந்த வைப்ஸை பார்த்தா அவங்க வந்து காங்கிரஸை பற்றியும் இந்தியா கூட்டணியை பற்றியும் கேண்டிடேட்டை பற்றியும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கிறதா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். நடுவில் ஒரு 10 to 12 வருடங்கள் வெளிப்பணிகளில் இருந்தது. மக்கள் வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, என்ன சொல்றாங்க? மக்களுக்கு வந்து அவங்க வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஜாஸ்தி. அவங்க கேட்கறது எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி, அவங்களுக்கு நம்பிக்கை வரா மாதிரி நம்ம அவங்க கிட்ட பேசுறோம். பிளஸ் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ மக்களுடைய பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கும். பட் நம்ம வந்து அதை எடுத்து சொல்லும் பொழுது எந்த விதத்துல இன்னைக்கு நடக்கிற தேர்தல் வந்து ஒரு சித்தாந்த போர், ஒரு இதையும் சின்ன சின்ன விஷயங்களையும் தாண்டி நம்ம பெரிய விஷயங்களை பார்க்கணும் நம்ம எடுத்து சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறாங்க. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைகள் பாத்தீங்க இல்லையா, காங்கிரஸ்ல இருந்து மாறுபட்டதா ஒன்று, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா மாறுபட்டு தான் இருக்கும். காங்கிரஸ் வந்து வாழ்க்கையை பத்தியும் வாழ்வியல் பத்தியும் இந்தியா என்னும் சிந்தனை பத்தியும் பேசியிருக்கு. அவங்க திருப்பி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் பேசுவாங்க பாஜக. ஸோ அவங்க வந்து இதுக்கான அவங்களுடைய லைன் ஆஃப் திங்கிங்கே ஒரு எப்படி வந்து கம்யூனிட்டிஸை போலரைஸ் பண்றது, அப்படிதான் அவங்க யோசிச்சு அந்த மாதிரி திட்டங்கள் தான் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா பிரதம மந்திரியை மையமா வச்சு அவருக்கு ஒரு பெரிய டிராமா பண்ற மாதிரி தான் திட்டங்கள் இருக்குமே தவிர, இது வரைக்கும் 10 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த திட்டமும் மக்களுக்கு வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளூர் தொகுதியை கொஞ்சம் திருவள்ளூர் தொகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து இங்க இருந்த எம்பி, காங்கிரஸ் எம்பி வந்து சரியா வேலை பார்க்கல, இப்போ எங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சுட்டி காட்டுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க. எந்த கூட்டணி அவர்கள் மீது அக்கறை இருக்கும் கூட்டணின்றது மக்களுக்கு நல்லா தெரியுது. என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு நமக்கு நல்ல ஆரவாரமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய எண்ணமே தவிர அது ரியாலிட்டி கிடையாது. முன்னாள் IAS அதிகாரி அப்படின்றதுனால இந்த கேள்வி, நம்ம ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டோம், அந்த வாக்கு வந்து சரியா அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை இப்போ மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த EVM சிஸ்டம்ல வெரிஃபையபிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம போட்ட வாக்கு அங்கதான் போச்சு அப்படின்ற வெரிஃபையபிலிட்டி தேவை. அந்த வெரிஃபையபிலிட்டி தான் இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த EVM சிஸ்டம் வரைக்கும் அது ஹேக் ஆகலையான்றதை நான் அந்த கொஸ்டினுக்கே போல. நான் போக்கிட்ட வாக்கு இங்கதான் போச்சுன்றது எனக்கு வெரிஃபையபிலிட்டி அப்படி இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்காக அந்த VVPAT கொண்டு வந்தாங்க, ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். அந்த VVPATல வந்து ஒரு சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகி வருது. அது என் கண் பார்வையில் 7 செகண்ட் இருக்கு. அப்புறம் வெட்டிட்டு அது உள்ள விழுந்தது. இப்ப அதை நான் வெரிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்க, இங்கதான் விழுந்துச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் வெரிஃபை பண்ணது இந்த ஓட்டை தான். அப்ப நீங்க சட்டப்படி இதை தானே கவுண்ட் பண்ணணும். நீங்க மறுபடியும் எனக்கு இதை காட்டுறீங்க, ஆனா கவுண்ட் பண்றது அந்த சவுண்டை தான் கவுண்ட் பண்றீங்க. ஸோ அது வந்து ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ எதிர்கட்சிகள் என்ன பேசணும் அப்படிங்கறத பாஜக தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகள் என்ன பேசணும்னு பாஜக நிர்ணயிக்கல. அவர்கள் தோழமை கட்சிகள்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அவங்க கூட கூட்டணியில் இருந்த கட்சிகள், சட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கிற கட்சிகள், அவங்க எல்லாம் என்ன பேசணும் அவங்க தான் டிசைட். அதிமுக தான் சொல்லுங்க. இறுதியா ஒரு கேள்வி, மக்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? நீங்க வந்து நான் MP ஆகிட்டா இதெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்ற கோரிக்கைகள், வாக்குறுதிகள் என்ன? லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பத்தி எனக்கு தெரியும், டீப்பாவே தெரியும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் எனக்கு ஒரு மைண்ட்ல இருக்கு. இந்த பிரச்சனைகள் பழவேற்காடா இருக்கட்டும், வேப்பம்பேட்டு பிரிட்ஜா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள், நீர்நிலைகளோட பத்தி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இந்த சென்னையில இருந்து வர அந்த ஃபில்டர் பிளான்ட்ஸோட இஃபெக்டா இருக்கட்டும், எல்லாமே இல்லை இங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லாத இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய கவனத்துக்கு இருக்கு. நான் அதை பத்தி யோசிக்கிறேன். பட் எல்லாத்தையும் விட நான் வாக்குறுதி மக்களுக்கு என்ன கொடுக்க விரும்புறேன்னா, எல்லா பிரச்சனைகளையும்
தீர்க்க முடியுமா முடியாதான்றது கிளியரா நம்ம சொல்ல முடியாது. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து என் தொகுதி மக்களோட அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்ற வாக்குறுதியை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய பிஸியான பிரச்சார நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.